ஹலோ மக்களே, வெல்கம் டு பேரலாக்ஸ் சினிமாஸ். சினிமாவில் இதுவரைக்கும் எத்தனையோ கோர்ட் ரூம் டிராமா பார்த்துருப்போம். ஆனா ஒரு கடவுளே கோர்ட்டுக்கு வந்து வாதாடுனா எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம நடிப்பு அசுரன் சூர்யா லார்ட் கருப்புவா வந்து நின்னா தியேட்டர் எப்படி அதிரும்? ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க கருப்பு படத்தோட அனல் பறக்கும் ஹானஸ்ட் ரிவ்யூ இதோ. கதை என்னன்னா, கேரளாலிருந்து ஒரு அப்பாவும் மகளும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷனுக்காக சென்னைக்கு வர்றாங்க. அவங்கள கிட்ட இருக்கிற ஒரே சொத்தான நகைகளை யாரோ திருடிடுறாங்க. போலீஸ் நகையை கண்டுபிடிச்சாலும் அத முறைப்படி கோர்ட் மூலமா வாங்கணும்னு சொல்ல, அங்கதான் என்ட்ரி ஆகுறாரு வக்கீல் பேபி கண்ணன், ஆர்ஜே பாலாஜி. உதுரி பண்ற மாதிரி வர்ற இந்த வக்கீல் அந்த ஏழை அப்பாவோட பணத்தையும் உணர்ச்சியையும் எப்படி சுரண்டாருங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஒரு கட்டத்துல அந்த அப்பா கதறி அழும்போது கடவுள் கருப்பு அந்த வக்கீல் முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த வக்கீல், நீ கடவுளாயிருந்தா என்ன, மனுஷ சட்டப்படி ஜெயிச்சு காட்டின சவால் விட கடவுள் கருப்பு ஒரு சாதாரண மனுஷனா கோர்ட்டுக்குள்ள இறங்குறாரு. ஆனா நீதி கிடைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய உயிர் போயிடுது. தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமம்னு புரிஞ்சுகிட்ட கடவுள் கருப்பு அதுக்கப்புறம் எப்படி அந்த சிஸ்டத்தை வேட்டையாடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கருப்பு படத்தோட அதிரடி ஃபேண்டசி கதை. பர்ஃபார்மன்சஸ். சூர்யா தியேட்டர்ல அவரோட அந்த விஸ்வரூபம் வரும்போது விசில் சத்தம் காதை கிழிக்குது. அந்த தெய்வத்தனம், கோவம், அதே சமயம் ஒரு சாதாரண மனுஷனோட வலிய அவர் அழகா பேலன்ஸ் பண்ணிருக்காரு. பழைய படங்கள்ல அவர் காட்டின அதே எனர்ஜி இதுலயும் அப்படியே இருக்கு. ஆனா படத்தோட செம சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஆர்ஜே பாலாஜி தான். வக்கீல் பேபி கண்ணன் ரோல்ல ஒரு மிரட்டலான வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு. வழக்கம் போல சத்தமா கத்தி வில்லத்தனம் பண்ணாம அவரோட அந்த நக்கல், நையாண்டி, அசால்ட்டான மேனிபுலேஷன் மூலமாவே ஒரு ஆபத்தான வில்லனா நம்மள பயமுறுத்துறாரு. அடுத்ததா த்ரிஷா பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். வெறும் கமர்ஷியல் பட ஹீரோயினா வந்துட்டு போகாம கதைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்மான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அந்த ஏழை அப்பா மகளுக்கு சப்போர்ட்டா நிக்கிற இடங்கள்லயும் சரி, வக்கீல் பேபி கண்ணனோட தில்லுமுள்ளுகளை நேருக்கு நேரா எதிர்த்து கேள்வி கேட்கிற இடங்கள்லயும் சரி, அவங்களோட மெச்சூர்டான ஆக்டிங்கும் ஸ்கிரீன் பிரசன்ஸும் படத்துக்கு பெரிய பலம். நட்டி மற்றும் அந்த அப்பா மகள் கேரக்டர்ஸ் எல்லாரும் அவங்க ரோலை கச்சிதமா பண்ணியிருக்காங்க. மேக்கிங் அண்ட் மியூசிக். ஒரு ரைட்டரா ஆர்ஜே பாலாஜி நிஜமாலவே வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆடியன்ஸ்க்கு எங்க மாஸ் வேணும், எங்க எமோஷன் வேணும்னு அணுவா செதுக்கியிருக்காரு. கோர்ட் ரூம் சீன்ஸ்ல வர்ற அந்த அரசியல் நையாண்டி வசனங்கள்லாம் செம ஷார்ப். சாய் அபியங்கரோட பிஜிஎம் படத்தோட பேக் போன். அந்த ஹீரோ எலிவேஷன் சீன்ஸ்ல மியூசிக் நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வைக்குது. ஆனா மக்களே, படத்துல ஒரு சின்ன பல்ப் இருக்கு. அந்த டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ்ல வர்ற விஎஃப்எக்ஸ் சில இடங்கள்ல ரொம்பவே சுமார். ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்திருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கதை விறுவிறுப்பா போனாலும் ஒரு கட்டத்துல எமோஷனை விட மாஸ் எலிமெண்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓவரால் என்ன சொல்ல வர்றான்னா, கருப்பு வெறும் ஃபேண்டசி படம் மட்டும் இல்ல, ஊழல் மற்றும் தாமதிக்கப்பட்ட நீதிக்கு எதிரா நம்ம மனசுல இருக்கிற அந்த ஆத்திரத்தை அப்படியே ஸ்கிரீன்ல பிரதிபலிச்சிருக்காங்க. சூர்யாவோட அந்த மாஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் ஆர்ஜே பாலாஜியோட அந்த புதுமையான வில்லத்தனத்துக்காகவும் இந்த கருப்பு படத்தை தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். குடும்பத்தோட கொண்டாடுற ஒரு தரமான கமர்ஷியல் என்டர்டெய்னர். நம்ம சேனல் ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க கருப்பு பார்த்துட்டீங்களா? சூர்யாவோட அந்த டிவைன் லுக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஸ்டே சினிமேட்டிக்.